Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE 3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரல் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 4ல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் கார்பன் கிரெடிட் தான் பார்க்க போகிறோம். கார்பன் கிரெடிட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, இது ஒரு மார்க்கெட் பேஸ்டு மெக்கானிசம். தட் மீன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குளோபல் வார்மிங் நடக்குது பார்த்தீங்களா, அது இந்த கிளைமேட் சேஞ்செல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கார்பன் டை ஆக்சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் இந்த கார்பன் கிரெடிட். தட் மீன்ஸ் நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்து அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா, டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த கார்பன் கிரெடிட் அப்படின்றது ஓகேவா. இது ஒரு ட்ரேடபிள் பெர்மிட். தட் மீன்ஸ் ஆர்கனைசேஷனோ இல்லை கவர்மெண்ட்டோ கம்பெனியோ இதை வச்சிருப்பாங்க. கார்பன் எமிஷன் எவ்வளோ இருக்கோ நம்ம அதை என்ன பண்ணலாம்னா கார்பன் கிரெடிட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அதை கார்பன் ரெடியூசிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதன் மூலியமாக கார்பன் கிரெடிட் மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வேணால் நம்ம ஈஸியாக டிஸ்போஸ் பண்ண முடியும் ஓகே. ஸோ எப்படின்னா அட்மாஸ்பியர்ல விடாம ஜஸ்ட் நம்ம பாட்டை காத்தோட காத்தா விடாம நம்ம ஒரு இதை கலெக்ட் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த கார்பன் கிரெடிட் அப்படின்றது. ஸோ கார்பன் கிரெடிட் ரெப்ரசன்ஸ் 1 மெட்ரிக் டன் ஆஃப், அதாவது 1 டன் ஆஃப் CO2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடியூஸ்டோ அவாய்டோ இல்லை ரிமூவ்டோ அட்மாஸ்பியர்ல இருந்து பண்றதுக்கான விஷயம் தான் இந்த கார்பன் கிரெடிட் அப்படின்றது ஓகேவா. இதை நம்ம வேரியஸ் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணலாம். ரெனியூபிள் ரிசோர்ஸ் எனர்ஜி ஜெனரேஷனா இருக்கட்டும், ரீஃபாரஸ்டேஷனா இருக்கட்டும், கார்பன் கேப்சர் டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியஸ் பேர்ல நம்ம சொல்ல முடியும் ஓகேவா. இந்த கிரெடிட் யாரு பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா சம் ரெகுலாரிட்டி பாடிஸ் ஆர் தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் தான் பண்ணுவாங்க ஓகே. சம் ஆஃப் த கீ கேரக்டரிஸ்டிக்லாம் என்ன இருக்கு அப்படின்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், எவ்வளோ வேணுமோ எவ்வளோ டன் ஆஃப் நம்ம கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணணுமோ அது. தென் ட்ரேசபிள், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக என்ஷோர் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது. தென் மார்க்கெட் டிரைவன், மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி தான் வருது. எவ்வளோ வேணுமோ நம்ம கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிரெடிட்டை. ஸோ இவ்வளோ நான் கொடுத்து வாங்குறேன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எமிஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மொத்தமா எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ கார்பன் கிரெடிட் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்கு. கார்பன் ஆஃப்செட் ஒன்று, கார்பன் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் கேப் அண்ட் ட்ரேட் சிஸ்டம், வாலண்டரி கார்பன் மார்க்கெட். கேப் அண்ட் ட்ரேட் சிஸ்டம்னா ஒண்ணுமே இல்லை, சம் ரெகுலாரிட்டி பாடிஸ் கவர்மெண்ட்டோ இல்லை இன்டர்நேஷனல் பாடிஸோ இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, ஒரு லிமிட் ஆர் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அங்க அமௌண்ட் ஆஃப் CO2 வாங்கி அவங்க எமிட் பண்ணிக்குவாங்க ஓகேவா. ஸோ எமிஷன் லிமிட் எவ்வளவு வேணா இருக்கலாம். சர்டன் அமௌண்ட் ஆஃப் கார்பன் கிரெடிட் அப்படின்னு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அமௌண்ட் கொடுத்து அப்படின்னா அந்த கார்பன் கிரெடிட்குள்ள எவ்வளோ டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கிறது கேப் அண்ட் ட்ரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ட்ரேடிங் மீன்ஸ் அந்த கம்பெனி அந்த எமிஷனை ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துறது, நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை பண்ணி கொடுத்துருவாங்க. தென் வாலண்டரி கார்பன் மார்க்கெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சம் வாலண்டரி மார்க்கெட்ஸ்னா கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன், ஈவன் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார்பன் கிரெடிட்ஸை எமிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேவா. சம் ஆஃப் த என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக தான் ஓகேவா. தென் ஹவு எப்படி இந்த கார்பன் கிரெடிட்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகுது, என்ன மாதிரி இது பண்ணும், எதனால உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஃபாரஸ்டேஷன் அண்ட் அஃபாரஸ்டேஷன் இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றப்ப. ரீஃபாரஸ்டேஷன்னா மரத்தை நடுறது, புதுசாக நிறைய ட்ரீஸ் எல்லாம் நான் இது பண்ணுறது. அஃபாரஸ்டேஷன் ஆல்ரெடி ட்ரீஸே நடாத ஒரு இடத்துல நான் புதுசா நடுறது. பட் ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்றது இருந்த மரம்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல நான் அழிச்சேன். டீஃபாரஸ்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியால நான் திரும்ப ப்ரொடியூஸ் பண்றது ஓகேவா. இந்த மாதிரி டெக்னிக்காக தென் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட், நிறைய விண்ட் எனர்ஜி, இந்த ஃபொசில் ஃபியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த எரிபொருளோட இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு CO2 எமிஷனை கம்மி பண்ணி ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய உருவாக்குறதுக்கு இந்த கார்பன் கிரெடிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் மீத்தேன் கேப்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனர்ஜி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட், நமக்கு வேணுன்ற எனர்ஜி ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ஒரு விஷயம். தென் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், CO2 கேப்சர் பண்ணி நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி தனியா வச்சுக்கும் ஓகேவா, அட்மாஸ்பியர்ல விட்டுறாது. ஸோ அட்மாஸ்பியர்ல போகாதப்ப எனக்கு நிறைய என்ன ஆகும் அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ராடக்டா இருக்கும் ஓகேவா. சம் ஆஃப் த கார்பன் கிரெடிட் சர்டிஃபிகேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபைடு கார்பன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கு. தென் கோல்டு ஸ்டாண்டர்ட், கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், கிளைமேட் ஆக்ஷன்
ரிசர்வ். ஓகே, கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் மார்க்கெட்ல என்னன்னு பார்த்தோம்னா கம்ப்ளைன்ஸ் மார்க்கெட், சம் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வச்சு நம்ம கலிஃபோர்னியா கேப் அண்ட் ட்ரேட் ப்ரோக்ராம், சைனா எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டம் மூலியமாலாம் கம்பெனிஸ் மூலியமாலாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கார்பன் கிரெடிட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாலண்டியரி மார்க்கெட்ஸ் மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஓகேவா, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை ரொம்பவே கம்மி பண்ணுது. அட்மாஸ்பியர்ல CO2 வந்து ரிமூவ் பண்ணுது அட்மாஸ்பியர்ல இருந்து. ஓகேவா, ஸோ கிளீனான ஏர் நமக்கு கிடைக்கும், குளோபல் வார்மிங் வராம தடுக்கும், நம்ம எக்கோ சிஸ்டம் ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்கும். இதுக்கு இந்த கார்பன் கிரெடிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, தென் இன்சென்டிவ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஃபியூச்சர் எனக்கு யூஸ் இருக்கிறதுக்கும் வந்து இருக்கிற இந்த இடம் வந்து நம்ம கிளீனா இருக்கிறதுக்கும் கன்சர்வேட்டிவா இருக்கிறதுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பன் கிரெடிட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சம் எக்கனாமிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸையுமே எனக்கு கொடுக்குது. தென் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி இன் எமிஷன் ரிடக்ஷன். ஓகேவா, these are the some of the advantages using carbon credits. ஓகே, ரொம்ப சிம்பிள் ஒன், ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.